ஹாய்ங்க, வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழை மீன் ஃப்ரை, மத்தி மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணி ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் பதத்துக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மசாலா சரியாக மீனில் ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பிரியவும் பிரியாது. அதே மாதிரி நம்ம எப்பயுமே மேரினேட் பண்ணி வச்சா அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸாவது அது நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா மீனில் ஊறி நமக்கு பொரிக்கும் போது பிரியவும் பிரியாது. காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கோங்க. இது நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீனுக்கு மசாலா பரட்டிடலாம். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா பரட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். மீனுக்கு மசாலா பரட்டி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பழுத்து தக்காளி, புளி இந்த அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். நாங்கள் புளிப்பாக கொஞ்சம் மீன் குழம்பு சாப்பிடுவோம். நான் கொஞ்சம் புளி நிறையாவே எடுத்திருக்கேன். புளி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த புளி தண்ணியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பழுத்த தக்காளி அதுவும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நான் கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கரைச்சாச்சு. இதுலேருந்து தக்காளிலேருந்து கரைச்சோன்னே நமக்கு தோல் கிடைக்கும்ல, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணியில் என்னென்ன மசாலா பவுடர் போடணுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூனுக்கு அளவு குழம்பு மிளகாத்தூள். இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கட்டி இல்லாமல். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அடுத்து பூண்டு, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க மீன் குழம்பு. நான் நிறையா மசாலா பவுட்ரு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு நல்லா சவக்க வதங்கினோடனே வெங்காயம் சேர்த்திக்கலாம். நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா மீன் குழம்புல சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 100 கிராமுக்கு மேலே கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். நான் அதுக்கு தகுந்த சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் தக்காளி தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே சுருளை வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி வந்து இதோட கலந்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை மூடிக்கு கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 to 5 மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் தேங்காய் சேர்க்காமல் மீன் குழம்பு வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரும்போதே மீன் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். நான் எப்பயுமே தேங்காய் சேர்க்குறங்காட்டி நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். நல்லா கொதித்து சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. மீன் நல்லா உடையாது, நல்லா வெந்துடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஃபிஷ்ஷாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே எண்ணெயில் போட்டு டிப் பண்ணி பொரிக்க மாட்டேன். இந்த மாதிரி தோசைக்கல்லில் தான் பொரிச்சு எடுப்பேன். மீனை போட்டோன்னே உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. இல்லைன்னா மசாலா அப்படியே தோசைக்கல்லே ஒட்டிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிக்கலாம் மீனை. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் ஒட்டல, பிரியாமல் வந்திருக்கு. இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சுங்க. மத்தி மீன் குழம்பு, வாழை மீன் ஃப்ரை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.